சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ரொம்பவே யோசனையா உட்கார்ந்துருக்காங்க. தமிழுக்கு திங்கக்கிழமை பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு தமிழ் நம்ம எப்படி படிக்க போறோம், திங்கக்கிழமை பரீட்சைன்னு சொல்றாங்க, இவ்வளவு நம்ம சரியா படிக்கலையே அப்படின்னு தமிழ் ரொம்ப யோசனையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வேலைக்கு வேற போறோம், படிக்கிறதுக்கான நேரமே இல்லையே, திங்கக்கிழமை பரீட்சை அப்படின்னா நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு தமிழ் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ்ல இருந்து கிளம்பும் போது அந்த காலேஜ் மேம் தமிழை கூப்பிடுறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி, பரீட்சைக்கு தயாராயிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேம், இனிமேதான் நான் பரீட்சைக்கு தயாராகணும் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. என்ன இப்படி சொல்ற, இப்ப இந்த பரீட்சை எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல, காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்தா அவங்க படிப்பு செலவு எல்லாத்தையுமே அமைச்சர் ராஜாவை ஏத்துக்கிறேன்னு சொன்னார்ல, நீ இந்த பரீட்சை நல்லா எழுதிட்ட அப்படின்னா உனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் தமிழ்ச்செல்வி அப்படின்னு அந்த மேம் சொல்லவும் அப்பதான் தமிழுக்கு ஞாபகம் வருது. ஆமால, அன்னைக்கு மாமா சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பதான் யோசிக்கிறாங்க. சரி தமிழ்ச்செல்வி, நீ எதுலயும் கவனத்தை சிதற விடாம நல்லா படி, நீ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, படிப்புல மட்டும் உன் கவனத்தை செலுத்து அப்படின்னு அந்த காலேஜ் மேமும் சொல்றாங்க. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேலைக்கு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. எப்பவுமே தமிழ் வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் தூங்கிடுவாங்க. ஆனா தமிழ் அன்னைக்கு பரீட்சை அப்படின்றதுனால நம்ம ஒரு 2 நாளாவது ஃபுல்லா தொடர்ச்சியா படிச்சா மட்டும்தான் நம்ம நல்லா பரீட்சை எழுத முடியும் அப்படின்னு தமிழ் யோசிக்கிறாங்க. சரி, நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சிருவோம் அப்படின்னு தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சேது வர்றாரு. என்ன இவ இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கா, இவ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சேது நினைக்கிறாரு. என்ன இது, நீ தூங்கலையா அப்படின்னு சேது கேக்குறாரு. இல்லங்க, எனக்கு திங்கக்கிழமை பரீட்சை வருது, அதனால நான் படிக்கணும் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சரி என்னமோ போ, நான் தூங்குறேன் அப்படின்னு சேது வெளியே படுத்திருக்காரு. படுத்திருக்கும் போது தமிழ் உள்ள படிச்சுட்டு இருக்காங்க. சேது தமிழை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவ வயிற்றுல வேற புள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் முழிச்சிருந்தா குழந்தைக்கு இவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சேது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா மலர் வர்றாங்க. என்ன தமிழ், நீ இவ்வளவு நேரம் முழிச்சிருக்க, தூங்கலையா, வேலைக்கு வேற போற, சீக்கிரம் தூங்க வேண்டியதானே அப்படின்னு மலர் கேட்கவும், அக்கா இல்லக்கா எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு, திங்கக்கிழமை பரீட்சைன்னு சொல்லிட்டாங்க, என்னால நைட்டு சீக்கிரம் படிக்க முடியல, அது போக காலையில சீக்கிரமா வேலைக்கு கிளம்பி போக வேண்டியது இருக்கு, படிக்கிறதுக்கான நேரமே இல்லக்கா, அதனாலதான் நான் இப்ப உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சரி தமிழே, நீ இந்த டீயை குடி, நீ படிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், இந்தா டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு மலர் டீ போட்டு கொடுக்குறாங்க. சரிங்கக்கா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி தமிழே, நீ ஏதாவது வேணும்னா எனக்கு ஒரு போன் பண்ணி நான் கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு மலர் சொல்லவும், சரிங்கக்கா நீங்க போங்க, நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு மலர் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இத இந்த ஈஸ்வரி, சாவித்ரி, அப்புறம் சித்ரா, தாமரை நானும் சேர்ந்து பாத்துறதுங்க. என்ன இவ இந்த நேரத்துல அவளுக்கு பண்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்கா, காஃபி போட்டு குடுத்துக்கிட்டு, என்ன விஷயம்னு தெரியலையே, குட்டச்சி சீக்கிரமா தூங்கிடுவா, இன்னைக்கு நம்ம முழிச்சுட்டுக்கா, என்ன விஷயம்னு தெரியலையே, இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கா அம்மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்ரி ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா மலர் போகும்போதே, அடே நெல்லடி, என்னடி இப்ப போய் அவளுக்கு காஃபி கொடுத்துக்கிட்டு இருக்க, என்ன அவன்னு தூங்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் வழிமுறைச்சு கேக்குதுங்க மலர்கிட்ட. அது ஒண்ணும் இல்ல, தமிழுக்கு திங்கக்கிழமை பரீட்சையா, அதனால 2 நாள் நல்லா படிக்கணும்ல, வேலைக்கு வேற போறதுனால அவளால சரியா படிக்க முடியலையா, அதனாலதான் இப்போ நைட்டும் பகலும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மலர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஓஹோ, இவ டாக்டருக்கு படிச்சு பரீட்சை வேற எழுத போறாளா, இவள எப்படி பரீட்சை எழுதுறான்னு நம்மளும் பாத்துருவோம் அப்படின்னு இந்த சாவித்ரி சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே ஈஸ்வரி சொல்லுது, மதனி நானே கொட்டகையில இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது, நீங்க பார்த்து அவளுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. அதை விடுங்க மதனி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. தமிழ் வேலைக்கும் போயிட்டு காலேஜுக்கும் போயிட்டு வந்துட்டு, சரி நம்ம கொஞ்சம் குளிச்சுட்டு சீக்கிரமா படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் குளிக்க போயிருக்காங்க. இத பார்த்துட்டு இந்த சாவித்திரி இவ எப்படி படிக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் தமிழோட புக்கெல்லாம் எடுத்து வெளியே வீசி தீய வச்சு கொளுத்திடுது இந்த சாவித்திரி. இத